நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை ஆமேன். இந்த காது எல்லாருக்குமே இருக்குது. ஆவிக்குரிய காது, ஆவி ஆத்மாவிற்கு ஐம்புலன்கள் இருக்கிறது. நம்ம இந்த காதில் கேட்டுட்டு நிறைய பேருக்கு என்ன செய்ய முடியல, நிறைய காரியங்கள்லேருந்து வெளியே வர முடியலை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த காது வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து, அப்பா நீங்கள் பேசுங்க, நான் கேட்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஆமேன். இந்த நாளே தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக போவோம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 7-8. சிஸ்டருக்கு மைக்கு வைக்கலன்னு நினைக்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சகோதரோடு கூட சேர்ந்து படிப்போம். படிப்போம், எல்லாம் சேர்ந்து படிங்க. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவும். போதும். இங்கே நமக்கு முதல் வசனத்தில் 7ஆம் வசனத்தில் கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இன்றைக்கு நம்ம பஸ்காவை குறித்து என்ன செய்ய போகிறோம் என்றால் பார்க்க போகிறோம். அப்போது பழைய ஏற்பாட்டில் பஸ்கா முதல் அதாவது எகிப்திலே அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தபோது ஆண்டவர் அவர்களை மீட்கிறார். அவர்களை மீட்டுட்டு வரும்போது இந்த முதல் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பஸ்காவை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பிரமாணத்தை அவர்களுக்கு என்ன பண்ணுறாரு, கொடுக்கிறார். ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இல்லைங்களா, பழைய ஏற்பாட்டில் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கனாக்கா அதை ஆசரித்தார்கள். அதையும் நம்ம தியானிப்போம். இப்போ நமக்காக என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் பஸ்காவுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை என்ன செய்வாங்க, தெரிந்தெடுப்பாங்க. ஆனால் இப்போது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக யார் வந்திருக்காங்க? இயேசு இந்த பூமிக்கு வந்ததுனால அவர்தான் பஸ்காவாக நமக்கு பலியிடப்பட்டிருக்கிறாரு. சரி, நாம் இதை பஸ்கா என்றால் என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், கொஞ்சம் பார்ப்போம். எடுத்துக்கொள்ளும். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 சில வசனங்கள் வாசிப்போம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 வாசிப்போம். கர்த்தர் எகிப்து தேசத்திலே மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதல் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவீர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிப்பதற்கு போதுமான பேர்களாக இராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறியாடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். போதும். இப்போ ஆண்டவர் மோசே கிட்ட சொல்கிறாரு, கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. அதாவது இப்போ எகிப்தில் தான் இருக்கிறாங்க. 9 வாதைகள் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ 10வது வாதை நடைபெற போகுது.
ஸோ அதுக்கு முன்னாடி தன்னுடைய மக்களை காப்பாற்ற வேண்டும். இப்போ தேவன் இறங்கி பெரிய காரியம் செஞ்சுட்டு இருக்கிறார். எங்கன்னாக்கா எகிப்து தேசத்திலே. இவர்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உலகின் சாம்ராஜ்யம் எதுனாக்கா எகிப்தா தான் இருந்துச்சு. இப்போ நமக்கு தெரியும் உலகின் சர்வ வல்லரசு நாடு எதுனாக்கா சொல்லுவோம். இப்போ பயங்கரமாக போர் செஞ்சிட்ருக்காங்க இல்லைங்களா? அதனால் தெரியும், ஓரளவு தெரியும், நான் சொல்லணும் உங்களுக்கு தேவையில்லை. அதை போல் எகிப்து தான் அப்பொழுது உலகின் சர்வ சாம்ராஜ்யமாக இருந்துச்சு. அப்போது அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அன்றைக்கு யோசேப்பு வந்தார். ஃபஸ்ட்டு யோசேப்பு நிமித்தமாக தாவீதும் அவருடைய குடும்பத்தார் 70 பேராக என்ன பண்ணாங்க, யாக்கோபு, நான் என்ன சொல்லிட்டேன் தாவீதுன்னா சாரி, யாக்கோபும் அவருடைய குடும்பத்தார் 70 பேரும், நம்ம யாத்திராகம் முதல் அதிகாரத்தில் படிக்கும்போது பார்த்தோம்னாக்கா 70 பேராக உள்ளே போனாங்க. ஆனால் யாத்திராகம் முடிஞ்சு இந்த இஸ்ரவேலெல்லாம் பிரயாணப்படும் போது பார்த்தோம்னாக்கா எத்தனை பேராக வெளில வந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் பேர். 430 வருஷம் அடிமைத்தனத்தில் அவ்வளோ பெருகிட்டாங்க. இப்போ பெருகினதுனால ராஜாவுக்கு ஒரே பயம், இந்த ஜனங்கள் என்ன செய்யக்கூடாது, பெருகக்கூடாது. அப்போ ஒன்று செய்வோம், இவர்களை அடிமைப்படுத்துவோம் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்தினார்கள். பயங்கரமான வேலை, கொடுமையான வேலை. செங்கல் கொடுக்குறதில்ல, செங்கல் கொடுக்கறதில்ல, இப்படி நிறைய நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதை உங்களுக்கு திரும்ப நினைவுபடுத்துகிறேன், மற்றபடி உங்களுக்கு தெரியாதுலாம் எதுவும் கிடையாது. பஸ்கா என்பது ஏன் நமக்காக கிறிஸ்துவாகிய பஸ்கா பலியிடப்பட்டிருக்கிறார். இப்போ நம்ம அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த பஸ்கா என்றால் என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ அவங்க எகிப்தில் ரொம்ப வருஷமாக இருந்துட்டாங்க. அவர்கள் பார்க்காத மாதமே கிடையாது. ஆமாம் தானே, அவர்கள் பார்க்காத நாள் கிடையாது, பார்க்காத மாதம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த நாள்லேருந்து நீ என்ன பண்ணிக்கோ, இந்த மாதம், இந்த முதல் நாள், இதுலேருந்து ஒரு மாதம் உனக்கு தொடங்குது, இதை நீ என்ன பண்ணிக்கோ, கவுண்ட் பண்ணிக்கோ, இதை நீங்கள் எண்ணிக்கிங்க. ஒரு எகிப்தில் அது என்ன மாதமோ அது என்ன பேரோ நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, மோசே ஆரோனும் நீங்கள் என்ன செய்யணும், ஜனங்கள்கிட்ட போயிட்டு இந்த மாதத்திலிருந்து நமக்கு ஒரு புது மாதம் பிறக்கிறது அப்படி என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. 3ஆம் வசனம் படிக்கிறோம், நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். இப்போ ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை என்ன செய்ய சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், தெரிந்து கொண்டு அதை அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா புசிக்கணும். நம்ம கீழெல்லாம் பார்ப்போம் எப்படி அதை புசிக்கணும், ஏன் அதற்கான அர்த்தத்தெல்லாம் ஆண்டவர் அங்கே வச்சிருக்கிறாரு நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டி, அதாவது ஒருவேளை அந்த ஆட்டுக்குட்டி நிறையா இருக்குது, அது கறியை நம்ம சாப்பிட முடியாது, அதோட மாம்சத்தை புசிக்கிறதுக்கு ஆட்கள் பார்த்தலாம், என்ன செஞ்சுக்கலாம், நம்ம மற்றவர்களையும் நம்மோடு சேர்த்து கொள்ளலாம். இப்படி தான் ஆண்டவர் சொல்லியிருந்தார். இப்போ அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும்னு 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுமாய் இருக்க வேண்டும், செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒரு வயசு ஆட்டுக்குட்டி. இப்போது குழந்தைங்க பிறந்தா என்ன செய்வோம்னா, கண்டிப்பாக எங்கேயாச்சும் ஒரு முள்ள எழுதி வைப்போம், ஜூன் மாதம் இத்தனாம் தேதி, சாரி அது என் மாதம் இருந்தாலும் ஜூன் வந்துருச்சு, சரி ஏதோ ஒரு மாதம் பிள்ளைங்க பிறந்தாலும் என்ன செய்வோம்னா கண்டிப்பாக ஒரு பக்கத்தில் எழுதி வைப்போம். சரி, ஆட்டுக்குட்டி பிறந்ததை யாராவது எழுதி வைப்பாங்களா? இல்லை, நீங்களாம் ஆடு மேய்க்கிறவங்க இல்லைங்களா? ஏம்மா நீங்கள் எழுதி வைப்பீங்களா? எழுதுவீங்க. மத்தியானம் 4 மணிக்கு பிறந்துச்சுன்னு எழுதுவீங்க, எழுதுறவங்க உண்டு. இல்லை, அதுக்கு போயிட்டு பர்த்டே செலிப்ரேட்லாம் பண்ணுறது கிடையாது. ஒரு வயசு ஆட்டுக்குட்டியே என்ன செய்யணும், கொண்டு வரணும். அப்போது அந்த மேய்ப்பர்கள் என்ன செய்யணுன்னாக்கா அந்த ஆட்டுக்குட்டியை அப்சர்வ் பண்ணணும், பார்க்கணும். ஒரு வயசு ஆட்டுக்குட்டினா என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். நான் பார்த்ததில்ல, ஆனால் எங்களுக்கு நடத்தினவர்கள் சொன்னதுனால அதை அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன செய்வாங்கன்னா மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்க, அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வயசு ஆட்டுக்குட்டினா என்ன செய்யும், அந்த அது கூட ஆண் இல்லைங்களா, ஆண் ஆட்டுக்குட்டிக்கு 2 கொம்பு வரும். ஸோ அந்த திண்டு என்ன செய்யணும், அப்போ தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கும். கீழே என்ன செய்யப்பட்டிருக்கும், 4 பல்லில் 2 பல்லு பெருசாக இருக்கும். இதுதான் ஒரு வயது ஆட்டுக்குட்டிற்கான அடையாளம். இது மேய்ப்பரில் போய் கேட்டால் என்ன பண்ணிடுவாங்க, ஈஸியாக சொல்லிடுவாங்க. அப்போது ஒரு வயசு தான் வேணும், 1.5 வயசு வேணாம், 9 மாதம் குட்டியும் வேண்டாம். தேவன் ஒரு காரியத்தை இங்கே சொல்கிறாருனாக்கா அதற்கு முன்னாடியும் அவர் அதை செயல்படுத்த மாட்டார், அதுக்கு மிஞ்சியும் அவர் என்ன பண்ண மாட்டார், செயல்படுத்த மாட்டார். தேவன் ஒரு தரம் சொல்லுவதை 2 விசை என்ன செய்வானாமா, கேட்போம். அப்போது தேவன்
எழுதிட்டு மாற்றுகிறவர் அல்ல. அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கு அந்த 1 வயது ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும்? பழுதற்றதாக இருக்க வேண்டும். இந்த பழுதற்றது ஆண், ஓகே, அது செம்மறியாடு அல்லது வெள்ளாடு. அடுத்து சொல்கிறார், அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையில் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து, இங்கே சொல்லப்பட்டிருக்கு 10ஆம் தேதியே என்ன பண்ணணுமா? 3ஆம் வசனத்தில் வீட்டு தலைவன் என்ன செய்யணும்? ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது 14ஆம் தேதி பஸ்காவாகிய பண்டிகை என்ன செய்யணும்? அவர்கள் ஆசரிக்க வேண்டும். முதல் இப்போ தான் என்ன பண்ணுறாங்க? அந்த பஸ்கான்ற வார்த்தையை அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். ஓகே, பஸ்கா அப்படின்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பஸ்கா அப்படின்னாக்கா கடந்து போகுதல் அப்படின்ற அர்த்தம். பஸ்கானாக்கா என்ன அர்த்தம்? கடந்து போகுதல். அது இங்கிலீஷில் பாஸ் ஓவர்னுவாங்க, ஹீப்ரூவில் பெசாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு கடந்து போகுதல், நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் கடந்த காலத்தில் தேவையில்லாதெல்லாம் இருந்துச்சோ அதையெல்லாம் பஸ்காவாகிய இயேசு இப்போ நமக்கு என்ன பண்ணிட்டாரு? கடந்து போக பண்ணிவிட்டார். நாம் யாருனாக்கா நாம் தான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி. ஓகே, இன்றைக்கி நம்ம அதை என்ன செய்வோம்? பார்ப்போம். ஓகே, அப்போ இந்த மாதம் 14ஆம் தேதியில் அவர்கள் அதை அடித்து 7ஆம் வசனம், அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து. இப்போ ஆட்டுக்குட்டியை செலக்ட் பண்ணியாச்சு. 1 வயது ஆட்டுக்குட்டி அது எப்படி இருக்கணும்? பழுதற்றது ஆணுமாக இருக்க வேண்டும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, அது இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து. ஏன் நாங்கள் தெளிக்க சொல்கிறாரு? பிடிச்சி நம்ம வீட்டில் ஒரு சொம்புலையோ ஒரு பெரிய பாத்திரத்திலே பிடிச்சி வச்சுக்கலாம்ல. ஆனால் ஏன் நிலை சட்டத்தில் ஆண்டவர் அங்கே பூச சொல்கிறார் இல்லைங்களா? வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளிக்க வேண்டும். அதாவது தெளிக்கிறது அப்படின்னா சும்மா அப்படி இப்போ நமக்கெல்லாம் தெரியும், தெளிக்கணும்னாக்க சும்மா ஒரு கை அப்படி நினச்சி என்ன செஞ்சுருவோம்? இப்படி தெளிச்சு விட்டுருவோம். ஆனால் அங்கே உண்மையாக சொல்லப்பட்டது என்னன்னாக்கா, அந்த 2 நிலைக்கால்கள்லையும் என்ன செய்யணுனாக்கா ஃபுல்லாகவே என்ன, அந்த நிலைக்கால்களில் எதுவுமே தெரியக்கூடாது. ஃபுல்லாக என்ன தான் பண்ண, அந்த ஆட்டுக்குட்டின்ற ரத்தத்தை எடுத்து அந்த வீட்டினுடைய எல்லாவற்றிலும் ஃபுல்லாக பூசிடணும். ஏன் ஆண்டவர் சொன்னார் அப்படின்னாக்கா, எகிப்தில் ஒரு வழக்கம் இருந்துச்சு. என்னன்னாக்கா, அவருடைய இந்த வீட்டு நிலைக்கால் இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு வீட்டு நிலைக்கால்லாம் சும்மா ஒரு இப்படி கை பிடிச்சிக்கலாம், அந்த அளவு தான் இருக்குது. ஆனால் இந்த எகிப்தினுடைய வீடுகள்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த பண்டைய காலத்தில் மரங்கள் நல்லா அப்படியே ஒரு 2 பேர் சேர்ந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டா எப்படி இருக்கும் பாருங்கள், அந்த அளவுக்கு ஒரு மாதிரி உருண்டையாக ஹைட்டாக இருக்கும் எகிப்தியர்கள் வீட்டிலலாம். அப்போ அந்த கல்லில் என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா, தன்னுடைய வீட்டில் யார் மூத்தார் மறிச்சிட்டாங்கன்னா அவங்க பேரை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நிலை சட்டங்களை என்ன செய்வாங்கன்னா எழுதுவார்கள். வீட்டில் வயசாகி அவங்க தாத்தா பாட்டி ஒரு அப்பா அப்படி யார் இறந்துட்டாக்கா என்ன செய்வாங்க, அந்த நிலை சட்டத்தில் அவருடைய பேரை எழுதி வைப்பாங்க. ஏன் எழுதி வைப்பாங்கனாக்கா, எங்கள் வீட்டிலேருந்து யார் கடந்து போயிட்டாங்க, எங்களுடைய மூத்தார் கடந்து போயிட்டாரு, அவர் கடந்து போன இடத்துக்கு எங்களை யார் கூப்பிட்டு போவாங்கன்னா அவர் தாங்க கூட்டிகிட்டு போவார் என்று சொல்லி அந்த மூதாதையர் பெயரில் என்ன செய்வாங்கன்னா அந்த நிலைக்கால்களில் எழுதி வைப்பார்கள். அவருடைய ஒரு நம்பிக்கை, எகிப்துடைய நம்பிக்கை என்னன்னாக்கா, இப்படிலாம் மறுபிறவி ஒன்று வரும், அந்த மறுபிறவிக்கு நம்மளை யார் தான் கூட்டிகிட்டு போவாங்க, எங்கள் வீட்டு வாசல் நிலைக்காலில் எழுதியிருக்கிற இத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்கள், இத்தனை பேரும் சேர்ந்து என்னை என்ன செய்வாங்க, என்னை கைவிட்டுருவாங்களா? இல்லைங்க, அவங்க தாங்க எங்களை என்ன செய்வாங்க, மறுபிறவிக்கு கூட்டிகிட்டு போவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ இவர்கள் ஏற்கனவே 430 வருஷம் எங்கே தான் இருக்கிறாங்க, அந்த அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறாங்க. இப்போ இவர்கள் இல்லைங்க, இவங்க தேவனுடைய பிள்ளைங்க, இவங்க தனித்து இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கிட்ட போயிட்டு ஒரு உபதேசம் சொல்வதற்கோ ஒரு வசனத்தை சொல்வதற்கோ அங்கே யாருமே இல்லை. ஆண்டவர் ரட்சகனாக மோசேயை எழுப்புகிறார். மோசேயை எழுப்புகிற வரைக்கும் அவங்களுக்கு போயிட்டு ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கு அங்கே ஒருத்தருமே இல்லை. நம்மளை போல வசனம் தெரிந்தவர்கள் யாருமே கிடையாது. அவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே என்னென்னா, எங்கள் முற்பிதாக்களின் தேவன் அவர் யெகோவா தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இது மட்டும்தான் தெரியும் அவர்களுக்கு. இந்த 3 காரியத்தை வச்சுட்டு அவர்கள் என்ன செய்ய முடியாது, எகிப்திலேருந்து எங்கள் எகிப்துடைய எதுவுமே வேணான்னு சொல்லி வாழவே முடியாது. அதனால் இவருடைய வீட்டு நிலைக்காலம் என்ன தான் இருந்துச்சு, இவங்க வீட்டிலையும் யாரெல்லாம் இறந்து போனாங்களோ அவங்களுடைய பேரெல்லாம் என்ன தான் பண்ணி வச்சுருந்தாங்க, எழுதி வைத்ததுனால இப்போ ஆண்டவர் பார்த்தாரு, அது உங்களை மீட்காது, அந்த பெயர் உங்களை என்ன செய்யாது, மீட்காது. இப்பொழுது ஒன்று செய்யுங்க,
நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆட்டின் ரத்தத்தை எடுத்து அந்த நிலைக்கால் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருங்க, அந்த பேர்களை எல்லாம் மூடி போடுங்க. உங்களை மீட்பதற்கென்று இனி ரத்தம் வந்து விட்டது. அது யாருடைய ரத்தம்? பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டியின் ரத்தம். அதை தான் நமக்கு புதிய ஏற்பாட்டில் அவர் நமக்காக என்ன பட்டார்? பலியிடப்பட்டார். நாம் இனி செய்யவே தேவையில்லை. நாம் இனி ஆட்டை அடிக்கணும்னு தேவையில்லை, போய் என்ன செய்யணும்னு தேவையில்லை. ஐயோ நாங்கள் 4 பேருக்கு ஒரு குட்டி சாப்பிட முடியாது, பக்கத்துலலாம் வாங்க அப்படின்னு நம்ம கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்காக பலியானார். யார்? பிதாவாகிய குமாரன் இயேசு நமக்காக என்ன பண்ணார்? பலியாக இடப்பட்டார். இப்போது அன்று ராத்திரியில் மாம்சத்தை புசித்து நெருப்பிலே சுட்டு 8ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரைகளோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதிலே ஒன்றும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாக இருக்கிறதை அக்கினியினால் சுட்டெரிப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சைகளை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. போதும் அது கர்த்தருடைய பஸ்கா. ஓகே, அது கர்த்தருடைய பஸ்கா என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எப்படி புசிக்க வேண்டும் என்று சொல்லிட்டார். ஃபஸ்ட்டு சொல்லிட்டார், ஆட்டை செலக்ட் பண்ணுங்க, அது இப்படியெல்லாம் இருக்கணும். அந்த ஆட்டின் ரத்தத்தை எடுத்து என்ன செய்யணும்? நிலைக்காலில் பூச வேண்டும். அடுத்து சொல்கிறாரு, இப்போ அந்த ஆட்டை என்ன செய்யணும்னாக்கா நெருப்பினால் சுட்டு, அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவீர்கள். இப்போ நமக்கு சமைக்கிறதுக்கு மட்டன் கொடுத்தா எப்படி செய்வோம்? வேண்டிய மசாலாலாம் போட்டு 4 வீட்டுக்கு அந்த பக்கம் ஸ்மெல் போகிற வரைக்கும் என்ன செஞ்சுருவோம்? போகிற வரவங்களாம் நினைப்பாங்க, ஓ இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் இந்த வீட்டில்னு நினைப்பாங்க இல்லைங்களா? ஸோ தப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் ஏன் அதை சுட்டு சாப்பிட சொல்கிறாரு? சுடும்போது அதனுடைய மாம்சம் நம்ம நினைக்கிற மாதிரி அப்படியே பஞ்சு போலலாம் இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் இல்லைங்களா? ஆனால் இப்போ ஆண்டவர் ஏன் அதை சொல்கிறாருனாக்கா, நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி தெரியுமா? ரொம்ப ஸ்மூத்தான வாழ்க்கை. 430 வருஷம் அடிமைத்தனம் என்பது நீங்கள் நினச்சி சந்தோஷமாக வாழ்ந்த வாழ்க்கை கிடையாது. இதை நீங்கள் விரும்பாத இந்த வாழ்க்கையை வாழ்ந்தீங்க இல்லையா? அதனால் என்ன பண்ணணுன்னாக்கா, இதை அதற்கு ஒப்பனையாக நீங்கள் விரும்பாத வாழ்க்கையை வாழ்ந்தீங்கல்ல, அது நினைவுபடுத்தும்படியாக இதை எப்படி நீங்கள் சாப்பிடணும்? சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும். அப்போ அந்த எகிப்தியர் அவங்க வாழ்ந்த அந்த 430 வருஷம் அடிமைத்தனம் என்பது அவர்கள் விரும்பின வாழ்க்கை கிடையாது, அது ஒரு கசப்பான அனுபவம். இப்போ அதை சொல்கிறாரு, இதை ஏன் நீங்கள் செய்யணும் அப்படின்னாக்கா, இந்த வாழ்க்கை இதோட என்ன செய்ய போகுது? முடிய போகுது. அதனால் இதை நினைவு கூறுங்க. இத்தனை வருஷம் நான் எப்படி இருந்துட்டேன்? இந்த அடிமைத்தனத்தில் இருந்தேன். நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அடிமைத்தனம், எனக்கு சுதந்திரமே இல்லை. அதை பச்சையான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதில் ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்கக்கூடாது. அடுத்து சொல்கிறாரு 11ஆம் வசனம், அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. இப்போ இது எல்லாம் சொல்லிட்டு ஏன் காலில் பாதரட்சை போட்டுக்கிட்டு நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு? நம்ம சமுதாயத்தில் நம்ம தமிழர் பண்பாடு அது இல்லை தானே. எங்கேயாச்சும் ஹோட்டல் போனால் சாப்பிடுவோம், ஏன்னாக்கா வெளில செருப்பு விட்டு போயிட்டால் அது காணாமல் போயிடும், யார் தூக்கிட்டு போகிறாங்கன்னு தெரியாது, மேக்சிமம் அதுதான். ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை அங்கே சொல்கிறாரு, நீங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டு கையில் தடி பிடிச்சு கொண்டு நீங்கள் என்ன பண்ணுங்க? அதை புசிக்க வேண்டும். ஏன் அப்படி வீட்டுக்குள்ள தானே உட்காந்துருக்காங்க? ஆனால் அதில் ஒரு மறைந்திருக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த பஸ்கா புசித்த உடனே நீங்கள் இங்கே இருக்க போகிறதில்ல. பஸ்காவை புசிச்சுட்டு ஐயோ அது நல்லாவே இல்லை, அது அப்படி இருந்துச்சு இப்படி நீங்கள் சொல்கிறதுக்காக நான் இதை கொடுக்கல. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்? பிரயாணப்பட வேண்டும். அடுத்து என்ன செய்யணும்? பிரயாணப்படணும். அதற்காக தான் நீ என்ன பண்ணு? காலில் பாதரட்சி செப்பல் போட்டுட்டு நீ சாப்பிடு அப்படின்னு ஆண்டவர் நினைப்பூட்டுறாரு. நீ சாப்பிட்டுட்டு அப்பா ரொம்ப நல்லா இருக்குது இங்கே இருந்துடலான்னு கிடையாது. அடுத்து நீ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, உனக்கான நேரம் வந்து விட்டது. நீ என்ன செய்யணும்? உடனே நீ கிளம்பி ரெடியாயிரு.
இப்போ நாம் கூட மாதம் மாதம் பஸ்காவை ஆசரிக்கிறோம். நாம் ஆசரிக்கிற பஸ்காவுக்கு பேர் என்ன? திருவிருந்தாகிய பஸ்காவை நம்ம என்ன பண்ணுறோம்? ஆசரிக்கிறோம். அப்போ திருவிருந்து எடுக்கும்போதெல்லாம் ஒன்று உங்களுக்கு ஞாபகப்படுத்துது. என்னென்னா, நீங்கள் பூமியில் இந்த திருவிருந்தை சாப்பிட்டு நீங்கள் பூமியிலே இருக்க போகிறீங்க கிடையாது. அந்த திருவிருந்து உங்களை ஆயத்தப்படுத்துது எதற்காக? பரலோக ராஜ்யமாகிய பரம கானானுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அடுத்து நீங்கள் பிரயாணப்படுத்தணும். அதற்காக தான் திருவிருந்து. நிறைய பேர் இந்த திருவிருந்து அசட்டை பண்ணிடுவாங்க. ஒரு சிலருக்கு அதை குறித்து மேன்மையே இல்லை. ஏன் அதை ஆண்டவர் ஏற்படுத்தினான்ற வெளிச்சமே இல்லை. இதை புசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் உனக்கு பங்கு உண்டு. அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? நான் ஏற்படுத்தியிருக்க என்ன நீ வார்த்தை கனம் பண்ணினா என்ன செய்வேன்? கண்டிப்பாக இந்த திருவிருந்தில் நீ கை வைப்பாய். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. கடைசி நாளில் நான் அவனை உயிரோடு எழுப்புவேன். பாருங்கள், வசனம் நமக்கு நல்லா தெரியுது. அப்போ ஆண்டவர் சொல்றார், கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டு நீ ஆயத்தப்படணும். எதற்காக? போதும், இந்த எகிப்தின் வாழ்க்கை உனக்கு போதும். நீங்கள் தான் முறையிட்டுக்கிட்டே இருக்கிறீங்களா, ஐயோ எங்களை யார் விடுவிப்பாங்க, எங்களை யார் விடுவிப்பாங்க, யார் ரட்சகன் வருவாங்க? அந்த கேள்விக்கு 400 வருஷம் பதிலே இல்லை. ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு. ஆண்டவருக்கு எப்பவுமே அவங்க பிள்ளைங்க துன்பப்பட்டுட்டே இருக்கிறது அவருக்கு விருப்பம் கிடையவே கிடையாது. ஆண்டவர் பார்த்தார், இந்த 400 வருஷத்தில் யார் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு பையன் வருவான், என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மகன் இந்த கோத்திரத்துலேருந்து எங்கே வருவான் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்த்துட்டே இருந்தார். தேவன் எதிர்பார்த்த ஒரு நபர் ஆண்டவருக்கு கிடைத்ததுனால மோசேயை அவர்களுக்கு இரட்சகனாக எழுப்பி ஒரு மிகப்பெரிய விடுதலையை என்ன பண்ணாங்க? கண்டார்கள். இப்போ புசிச்சிட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறார், அது கர்த்தருடைய பஸ்கா 12ஆம் வசனம். அந்த ராத்திரியிலே போதும். இப்போ ஆண்டவர் ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்றாரு. நீங்க நைட்ல அடிச்சு புசிச்சு நீங்க உள்ள என்ன பண்ணுங்க? நீங்க சாப்பிடுங்க, யாரும் வெளில வர வேண்டாம். இந்த ரத்தம் மட்டும் என்ன செய்யணும்? வீட்டு நிலைக்கால்களில் இருக்கணும். நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற அந்த ராத்திரியில் நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டேன். நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து என்ன செய்யணும்? இதையெல்லாம் ஆசரிக்கணும். ஆனால் எனக்கு ஒரு வேலை இருக்குது. என்ன வேலை தெரியுமா? அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராக இருக்கிறவர்களை எல்லாம் மதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். பாருங்க, இது 10வது வாதை. ஆண்டவர் இந்த முதல் 9 வாதைகள் தெரியும் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு தண்ணி ரத்தமாக மாறிச்சு, தவளைகள், பேன்கள், வண்டு ஜாதிகள், கொப்பளம், மகா கொடிதான கொள்ளை நோய், இப்படி நிறைய வந்துச்சு. பார்த்திங்கன்னா எகிப்தியருக்கு தண்ணீர் தான் முதல் தெய்வம், தண்ணி முதல் தெய்வம். அடுத்து தவளை அவர்களுக்கு இன்னொரு தெய்வம். அவங்களுக்கு தவளை தெய்வம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக செத்தமாக்கா அது மறுபிறவிக்கு கூட்டிகிட்டு போகின்ற ஒரு நம்பிக்கைங்களாம் எகிப்தியர்களுக்கு. ஸோ அந்த பேன் அது ஒரு தெய்வம். பாருங்கள், இங்கே நம்ம இந்தியாவில் பார்க்குற தெய்வங்கள்லாம் வேறு மாதிரி இருக்குது, எகிப்துடைய தெய்வங்கள்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஆண்டவர் பார்த்தார், அவங்க எது 10 முதல் 10 பிரதானமாக கும்பிட்டாங்களோ அதை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? எகிப்து மேலே அந்த தெய்வங்களையே என்ன பண்ணிட்டாரு? வாதையாக அனுப்பிவிட்டார். 10வது என்ன பண்ணுவாங்க? முதல் பிறந்த அந்த குழந்தை, பார்வோனுக்கு பிறக்கிற அந்த முதல் ஆண் குழந்தை என்ன செய்வாங்க? அது ஒரு தெய்வம், பார்வோன் ஒரு தெய்வம் இல்லைங்களா? இன்னும் கூட ஒரு சில ஊர்களில் வழக்கம் இருக்குது, ராஜா தான் தெய்வம் என்று சொல்லி இருக்குது. தமிழில் கூட அப்படிலாம் படிப்போம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எல்லாவற்றின் மீதும் அவருடைய தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். இப்போ அவங்க எதெல்லாம் கையெடுத்து கும்பிட்டாங்களோ அதெல்லாம் அவங்களே வெறுக்கிற அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? செய்து விட்டார். நினச்சி பாருங்கள், தவளை தெய்வமாக கும்பிட்டாங்க, விடுபுறா தவளையாக இருந்துச்சு, நல்ல வாசமாக இருந்துச்சுங்களா? இல்லை, பயங்கர துர்நாற்றம். அவர்களே அதாவது என்னென்னா, இவ்வளோ நாள் வரைக்கும் நீ என்ன பண்ணுற? என் பிள்ளைங்களை அடிமைப்படுத்திட்டு இருந்த, நீ நினச்சதெல்லாம் தெய்வம்ன்ட்டு இருந்த. என் பிள்ளைங்களை என்ன பண்ணாங்க? பாவம் போல இருந்து நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இனி நான் என்ன செய்ய மாட்டேன்? விட மாட்டேன். என் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ அதெல்லாம் நான் யார் என்று காட்ட வேண்டும். அதற்கு தான் தேவன் என்ன பண்ணுறாருனா, அந்த தேவர்கள் மீது
நீதியை செலுத்துவேன் என்றால். நீங்கள் அடுத்த வசனம், நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்க வரும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். பாருங்க, இதுதான், இதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பிரமாணங்களை சொல்கிறார். இந்த ரத்தம் தான் இப்போ அடையாளம் இல்லையா? ஒரு வீட்டுக்கு வெளியில் என்ன பண்ணியிருந்துருக்கலாம், வேறு ஏதாவது சிகப்பு நூலை கட்டி விட்டுருந்துருக்கலாம் இல்லைங்களா? ராகாவுக்கு சொன்னாங்க இல்லைங்களா, எரியோ மதில் நீ என்ன செய்ய, இந்த வீட்டு ஜன்னலில் சிகப்பு கயிறை என்ன பண்ணி கட்டி தொங்க விட்டுரு, இது என்ன செய்யப்படும், இஸ்ரவேலருக்கு அடையாளம். அதாவது இவங்க பஸ்காவை ஆசிரிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் அந்த அடையாளம் அங்கே கொடுக்கப்படுகிறது. அப்போது ரத்னம் தான் ஒரு அடையாளம். யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அப்போ இந்த ரத்தத்தை பார்த்த உடனே சங்காரத்துடன் என்ன செஞ்சிருவாராம், கடந்து போவார். அதுதான் பஸ்கா. இந்த வீட்டில் ரத்தம் பூசப்பட்டிருக்கு. இது யாருடைய வீடு? இஸ்ரவேல் தேவனுடைய ஜனங்களுடைய வீடு. இதற்குள்ளே நான் போவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி இந்த சங்காரத்துடன் என்ன பண்ணுவார்னா கடந்து போய்விடுவார். அப்போது நாம் நினைப்போம், சரி ஆட்டுக்குட்டி ரத்தத்தை பார்த்துட்டோம், தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்குது, அப்படி ரத்தத்தை நம்ம எப்படி பார்க்க முடியும் இல்லைங்களா? ரத்தத்தை பார்க்க முடியுங்களா? பார்க்க முடியாது. ஆனால் அதை என்ன செய்ய முடியும்? விசுவாசிக்க முடியும். ஆமேன். இன்றைக்கு அவர் என்ன பண்ணிட்டார், நமக்காக அடிக்கப்பட்டு விட்டார். எடுத்துக்கொள்ளும், நம் ஃபஸ்ட்டு படித்த அதே 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 7, 8. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஓகே, கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இப்போ ஆண்டவர் அங்கே சொன்னார், புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை என்ன செய்யணும், புசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சொல்கிறாரு. எல்லாரும் வேதம் வச்சிருக்க எல்லாருமே சேர்ந்து அந்த 8ஆம் வசனத்தை படிப்போம். ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவும். பழைய புளித்த மாவோடு அல்ல. இந்த பழைய புளித்த மாவு பழைய வாழ்க்கைக்கு ஒப்பனையாக இருக்குது. இப்போது இஸ்ரவேலர்களுக்கு அந்த ரத்தம் என்ன பண்ணிருச்சு, அவர்களை மீட்டுருச்சு. வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக அடித்தார்கள். அந்த ஆட்டின் ரத்தம் என்ன பண்ணிருச்சு, அவர்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்துருச்சு. இப்போ நமக்காக அடிக்கப்பட்ட இயேசுவின் ரத்தம் நம்மளை என்ன பண்ணுச்சு, உலகமாகிய இந்த பழைய புளித்த மாவிலிருந்து நம்மளை என்ன பண்ணிருச்சு, வெளியே கொண்டு வந்துருச்சு. இப்போ உலகத்திலேருந்து நம்ம என்ன பண்ணிட்டார், ஆண்டவர் மீட்டு கொண்டார். அன்றைக்கே அந்த பஸ்காவின் மூலமாக அவர்கள் எகிப்திலிருந்து கானானுக்குள் வருவதற்கு மீட்கப்பட்டார்கள். இன்றைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறார் ஆண்டவர், அவருடைய ரத்தத்தையே சிந்தி நம்மை உலகத்திலிருந்து இப்போ என்ன பண்ணிட்டாரு, மீட்டு கொண்டு வந்து விட்டார். அதனால் என்ன பண்ணாதீங்க, அந்த பழைய புளித்தமாவோடையே என்ன செஞ்சிடாதீங்க, இந்த பஸ்காவை ஆசரிக்காதீர்கள். அடுத்து சொல்கிறாரு, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல. இது எல்லாமே இந்த கடந்த வாழ்க்கையை என்ன பண்ணுது, காட்டுகிறது. அப்போ கடந்த காலத்தில் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டோம், தேவன் என்னை மீட்டு கொண்டார், அதை விசுவாசிக்கிறோம். நான் தேவனுக்குள்ளே எப்படி இருக்கேன், அவருடைய பிள்ளையாக, அவருடைய சுதந்திரவானாக இருக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தினால நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கேன். இந்த ஸ்லாக்கியமெல்லாம் தேவனுடைய ரத்தம் தான் நமக்கு என்ன பண்ணுச்சு, இந்த ஸ்லாக்கியத்தை எல்லாம் அவர் கொடுத்தது. இப்போ இவர்கள் ஆண்டவர் என்ன பண்ணார், அவ்வளோ விலைக்கிரியம் கொடுத்து பாருங்கள் கூட்டிகிட்டு வராரு. திரும்ப பார்வோன் துரத்தும் போதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர்களுக்கு முன் செல்கிறார். பகலிலே மேக ஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக இருந்து எப்படியாச்சும் என் ஜனங்களை என்ன செஞ்சிடணும், அந்த எகிப்து என்கிற இரும்பு கரத்துலேருந்து அழகாக மீட்டுட்டு வந்துட்டார். மீட்டுட்டு வந்து இப்போ வண்ணாந்தரத்தில் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அந்த வண்ணாந்தரத்தில் என்ன பண்ணுறாங்க மக்கள், திரும்ப திரும்ப எங்களுக்கு தண்ணி இல்லை, நல்ல சோறு இல்லை, நாங்கள் அங்கே எகிப்தில் எப்படி இருந்தோம், இலவசமாக சாப்பிட்டோம், இலவசமாக வெங்காயம் வெள்ளரிக்காய் என்னமோ எல்லாம் சாப்பிட்டோன்னு சொல்லி திரும்ப திரும்ப அந்த பழைய வாழ்க்கையை என்ன பண்ணுறாங்க, நினைவு கூர்ந்துட்டே இருக்கிறாங்க. பாருங்கள், ஆண்டவர் அவர்களுக்காக
என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சார். பாருங்கள், சரித்திரத்திலே இல்லை. செங்கடல் இரண்டாக பிளப்பது சரித்திரத்திலே இல்லை. இதுவரைக்கும் அவர்களுக்கு தூதர்களுடைய அப்பத்தை பூமியில் யாருமே சாப்பிட்டது கிடையாது. தன்னுடைய மக்களை நேசித்ததுனால வானத்து மன்னா, அந்த மன்னாவால் அவர்களை போஷித்தார். 40 வருஷம் அவங்க கேட்குறதெல்லாம் கொடுத்தாங்க. ஒரு இடத்துல தண்ணி இல்லைன்னு அழுதாக்கா உடனே தண்ணி, சான்ஸே இல்லை. போய் மழையை அடிக்க சொல்கிறாரு, அடித்தோடனே என்ன வந்துருச்சு? தண்ணி வந்துடுச்சு. இப்படி இவர்கள் கண்களுக்கு முன்பாகவே நான் யார் என்பதை காமிச்சிக்கிட்டே வராரு. ஆனால் இவர்களுக்கு அந்த பழைய குணம் என்ன செஞ்சிட்டே இருக்குது? உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போது நமக்காக பஸ்காவாக நம்முடைய தேவன் பலியிடப்பட்டார். நம்முடைய பழைய துர்க்குணம் நமக்குள்ளே இருக்கும்னாக்கா நம்ம போயிட்டு தேவனுடைய சமூகத்தில் நம்ம போய் பஸ்காவை நம்ம சந்தோஷமாக ஆசரிக்க முடியுங்களா? நம்ம மீட்டுட்டார். நம்ம எல்லாருமே விசுவாசிக்கிறோம், நான் உலகத்திலேருந்து மீட்கப்பட்டு விட்டேன். ஆமாம், அது ரொம்ப சந்தோஷம். தேவனுக்குள்ள ஒரு அவருடைய பிள்ளையாக மாறிவிட்டேன். ஆனால் என்னுடைய பழைய வாழ்க்கை இன்னும் நமக்கு நிறைய பேருக்கு தொடர்ந்துகிட்டே இருக்குது. சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு அது மட்டும் விடவே முடியலங்க. அதற்கு தான் கல்வாரியின் ரத்தம் இருக்கிறது. யாரெல்லாம் இந்த சிலுவை நோக்கி பார்க்கிறார்களோ அவளுக்கு அந்த ரத்தம், இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணுகிறது? உதவி செய்கிறது. கல்வாரி சிலுவிலே நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையுமே, இப்போ நமக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்ச பாவங்கள் ஒரு 10 தான் லிஸ்ட்டு போட்டோம்னா, ஆனால் மனிதன் செய்யக்கூடிய எத்தனையோ தவறுகள், அதை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னாக்கா தன் மீது சுமந்து கொண்டு, இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டாம், நான் தண்டிக்கப்படுகிறேன், இவர்களுக்காக நான் பலியாகி விடுகிறேன் என்று சொல்லி ஒரு கிருபாதார பலியாக ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? பலியானார். கேள்விப்பட்டு வந்த கிருபாதார பலி அப்படின்னாக்கா எனக்கு பதிலாக வேறொருவர் பலியாகுவதுதான் கிருபாதார பலி. தேவன் கிருபையாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நான் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் என்ன பண்ணிட்டாரு? என்னுடைய ஸ்தானத்தில் அவர் இருந்து இவங்களுக்காக வேணாம், இவங்களுக்காக பரிந்து பேசுகிறார், வேணாம் இவங்களை தண்டிச்சிடாதீங்க, இவங்களை குற்றப்படுத்திடாதீங்க, இவர்கள் செலுத்த வேண்டிய பலியெல்லாம் நான் என்ன பண்ணிடுறேன்? ஒரே பலியாக, அதான் கிருபாதார பலியாக கிறிஸ்து நமக்காக பலியானார். அப்போ அந்த பழைய வாழ்க்கையில் எப்படிலாம் இருந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அதை விரும்புகிறதே கிடையாது. நிறைய பேர் சாட்சி சொல்லும்போது கூட சொல்லுவாங்க, நான் பழைய வாழ்க்கையில் இப்படிலாம் இருந்தேன், அப்படி தலைகளாக நின்னேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதை விட எது தெரியுங்களா ஒரு சாட்சியில் உயிர்ப்பிக்கனாக்கா, தேவனுடைய வார்த்தை கடந்து வரும்போது என்னுடைய பழைய வாழ்க்கை தான் இப்படியாக மாற்றப்பட்டேன், தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே வந்தபோது நான் என்ன செஞ்சிட்டேன்? அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நான் இப்படியாக என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது என்று சொல்வதுதான் நல்ல சாட்சி. அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு? கிறிஸ்து நமக்காக மரித்தது எதற்காக அப்படின்னாக்கா, நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கும்படியே. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, புளிப்பு அது பாவத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இப்போ நிறைய பேர் நினைக்கிறீங்க, நாங்கள் என்ன பாவம் செஞ்சோன்னு யார் சிஸ்டர்கிட்ட சொன்னாங்கன்னு தெரியல, இன்னைக்கு இப்படி சொல்கிறீங்களே இல்லைங்களா? அதாவது நாம் எல்லாருமே பலவீனமானவர்கள், மாம்சமானவர்கள். பர்ஃபெக்ட் இங்கே யாருமே கிடையாது. இயேசுவை தவிர நல்லவர்களும் இல்லை, இல்லையா? பிதாவை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. இப்போ நம்ம எல்லாருமே சின்ன சின்ன விஷயங்களை தவறிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ அதுதான் சொல்ல வரேன். உங்கள் பழைய வாழ்க்கையை திருமணம் என்ன செய்யக்கூடாது? தொடரக்கூடாது. புதிய வாழ்க்கையை நம்ம தொடருவதற்கு ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணப்பட்டுட்டாரு? பலியிடப்பட்டுட்டாரு. புதிய வாழ்க்கையில் சின்ன சின்ன தவறுகள் வரும்போது என்ன செய்யணாக்கா, ஆண்டவரே நம்முடைய கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்க நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்க? பலன் கொடுங்க. நிறைய பேருக்கு உண்மை பேச முடியாத சூழ்நிலை நிறைய சம்பவங்கள் வரும். அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா பொய் பேசுறதுன்னு அர்த்தம் இல்லைங்களா? பொய் பேசிட்டு ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்வாங்க. இது வந்து எல்லாருக்கும் ஊழியம் செய்கிற எங்களுக்கும் நேரிடுகிற ஒரு விஷயந்தான். நிறைய நேரத்தில் அமைதியாக இருந்துருவோம், இல்லையா தெரியாதுன்னு சொல்லிடுவோம். என்ன பண்ணுறது? உண்மையை சொன்னமாக்கா பிரச்சனை ஆகிடும், தெரியலன்ட்டா கூட ஏதோ பாதி உண்மையாக போயிடுது. அதனால் உங்களுக்கு பாதி உண்மையெலாம் சொல்லித்தர சொல்லலை. ஆண்டவர் சொல்கிறாரு, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதுன்னு சொல்லிடுங்க அப்படின்ட்டார். உள்ளதை உள்ளதுன்னு சொன்னாலும் தப்பாயிடுது, இல்லதை இல்லைன்னு சொன்னாலும் என்ன ஆகிடுது? தப்பாயிடுது. என்னடா வாழ்க்கை இது? எத்தனை பேரை சமாளிக்கிறது இந்த பூமியில் இல்லை? அதற்கு தான் கல்வாரின் ரத்தம் நமக்கு உதவி செய்கிறது. இந்த பூமியிலே நாம் அந்த புளித்த மாவோடு என்ன பண்ணக்கூடாதான்? இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு அந்த பழைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த காரியங்களை மாற்றிக்கொள்ள முடிவது இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நினைக்கிற உன்னால் மாற்றிக்க முடியாது, நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் நான் என்னத்தை வச்சுருக்கேன், என்னை நோக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக மாற்ற முடியும்.
நிறைய இந்த பிரசங்கங்கள்லாம் சுவிசேஷங்கள்லாம் இருக்காங்க பாருங்கள். அப்படியே சாட்சிகளை கேட்கும்போது ஒவ்வொரு சுவிசேஷங்கள் சொல்கிற சாட்சி வித்தியாசமாக இருக்கும். அப்படியேங்கப்பா, இவ்வளோ பேர்லாம் இத்தனை பாவம்லாம் செஞ்ச கூட இந்த பூமியில் இருந்திருக்காங்களா? அந்த வாயில் அவர்கள் பேசின வார்த்தை இப்படிலாம் இருக்கவே இருக்காது. அப்படி சொல்லுவாங்க, நாங்கள் இப்படியெல்லாம் பேசணும், வீட்டுக்கு தெரியாமல் இப்படிலாம் செஞ்சோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை இந்த சுவிசேஷம் கடந்து வந்தபோது அத்தனையிலேருந்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? வெளியில் எங்களை கொண்டு வந்து விட்டார். இனி நாங்கள் பழைய வாழ்க்கைக்கு நாங்கள் சொந்தக்காரங்க கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். எல்லாமே சேர்ந்து சொல்லுவோமா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சொல்லுங்க, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. இதுக்கு தாங்க ஆண்டவர் வந்தார் இந்த பூமிக்கு. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியத்தை நம்மளால் மாற்றவே முடியல. நானும் இந்த சமுதாயத்தில் என்ன ஒருத்தன் என் காது கேட்க நல்லவன் சொல்லுவான்னு நினைப்பேன். அப்பா, அந்த அம்மா ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுவாங்கன்னு நினைப்பேன். ஆனால் என்ன செய்ய முடியல? கேட்க முடியல. அப்போ ஆண்டவர் சொல்ற, நான் உனக்குள்ளே இருந்தாக்கா இந்த சாட்சி கண்டிப்பாக என்ன செய்யும்? நிறைவேறும். நம்மளால் எதெல்லாம் முடியாதுன்றமோ அதை கல்வாரி சிலுவை நமக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறது. நாம் என்ன பண்ணுறது இல்லைனாக்கா, ரட்சிக்கப்பட்டோமா அவ்வளோதான் போதும், இனி எனக்கு இயேசுநாதர் தேவையில்லை, நான் தான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், எனக்கு பேரெல்லாம் மாற்றி வச்சுட்டாங்க, இனி எனக்கு ஆண்டவர் தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? நம்முடைய பலத்திலேயே போயிட்டு இருக்கிறதுனால தான் அத்தனை தோல்விகள். ஆண்டவருடைய ரத்தத்தை ஒவ்வொரு நாளும் கையில் எடுங்க. ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போது, ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தை என்னுடைய வேலை ஸ்தலங்கள் நான் தெளிக்கிறேன். நான் போகும்போது ரத்தம் எனக்கு பாதுகாப்பை கொடுக்கட்டும். என் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவளுக்கு ரத்தத்தின் பாதுகாப்பை நான் கட்டளை எடுக்கிறேன். நான் போயிட்டு திரும்ப வர வரைக்கும் உடைய கிருபை, உடைய ரத்தம் என்னை என்ன செய்யட்டும்? பாதுகாத்து கொள்ளட்டும். நிறைய நேரத்தில் நமக்கு சூழ்நிலைகள் வரும்போது இது எப்படி மேற்கொள்றதுனே தெரியாது. சூழ்நிலைகளை கையாளுறதுக்கு நமக்கு என்ன செய்கிறதே இல்லை, தெரியறதே இல்லை. அப்போ ஒரே ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இதை எப்படி மேற்கொள்ளணும்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்க? ஒத்தாசை பண்ணுங்க ஆண்டவரேன்னு. இந்த கல்வாரி சிலுவையை பார்த்தீங்கன்னா தேவனிடத்தில் ஏராளமான ஆலோசனைகள், ஏராளமான வழிகள் எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது. நாம் என்ன பண்ணுறதெல்லாம் அங்கே பார்க்குறதே இல்லை. நினைப்போம், நான் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டேன், இன்றைக்கி நான் நல்லா இருப்பேன். நம்முடைய ஜெபம் கிடையவே கிடையாது. நம்முடைய பிரயாசம் என்று எதுவுமே இல்லை. ஒவ்வொரு நாளும், அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்ம கிறிஸ்துவின் மீது, நமக்கு அஸ்திபாரம் யாரு? கிறிஸ்து. அவர் மீது தான் நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டு இருக்குது. அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஆண்டவரே நீங்கள் தான் என்னுடைய அஸ்திபாரம், நீங்கள் தான், நீங்கள் என்ன நடத்துங்க, நான் இங்கே போகிறேன், நீங்கள் என்ன வழி நடத்துங்க, எனக்கு இது தெரியல, நீங்கள் எனக்கு கைட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் அவர் மீது, அவரையே நோக்கி பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. தேவன் வெட்கப்படவே விட மாட்டார். ஏன்னா நம்ம பார்க்குற இடம் எங்கே? அவர். மனுஷனை பார்த்தோமாக்கா வெட்கம், தலைக்குனிவு எல்லாமே வரும். அதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை நோக்கி பாருங்கள், அதனால் என்னை நோக்கி கூப்பிடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு அழகாக சொல்லுகிறார். அடுத்து சொல்கிறாரு, ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாக இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாத்தையும் என்ன பண்ணிடுங்க? தூக்கி தூர போடுங்க. நிறைய பேருக்கு இந்த உலகத்தை ரொம்ப நேசிப்பாங்க, அது தேவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அதில் மூழ்கி என்ன செய்வாங்க? ஐயோ இது என்னுடைய ஃபேவரட். அது சாப்பாடாக இருக்கலாம், ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். ட்ரெஸ்ஸும் தேவை, சாப்பாடும் தேவை. ஆனால் முதலிடத்துல யார் தான் வேணும்? அதாவது ஆண்டவர் சொல்ற, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள்லாம் என்ன, நீ எதெல்லாம் யோசிக்கிறியோ அதெல்லாம் நான் என்ன செய்வேன்? உனக்கு கூட கொடுப்பேன். கூடயே கொடுப்பேன்னு சொல்ல, கூட கொடுப்பேன் என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதெல்லாம் குறைவாக இருக்கீங்களோ அதெல்லாம் நான் என்ன செஞ்சிருவேன்? நிறைவாக்கி கொடுப்பேன். அப்படி தான் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டது ஊழியத்தின் பாதையில் இருக்கும்போதெல்லாம் அது அப்படி மனசில் நினைப்பேன். அவர்கிட்டலாம் சொல்ல மாட்டேன். அவர்கிட்ட கேட்கறதுனாக்கா தக்காளியில் வெங்காயம் இப்படி தான் கேட்பேனே ஒழிய, எனக்கு உள்ளத்தில் வரதெல்லாம் எங்கள் அப்பாட்ட மட்டும்தான் கேட்பேன். எங்கள் அப்பானாக்கா என்னுடைய தந்தை பாஸ்டர் ஐயா, அவர் இல்லை, ஆண்டவராகிய அவர்கிட்ட தான் சொல்லுவேன். இவர் வெளில போயிருப்பார், மீட்டிங் போயிருப்பார், ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டார். எனக்கு தெரியும், கேட்டு பாருங்க, எடுக்க மாட்டார், நானும் பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு அது அன்றைக்கு அன்றாட ஒரு தேவையாக இருக்கும். நிஜம், உண்மைதாங்க ஐயா. தேவனுடைய சமூகத்தில் பொய் சொல்லக்கூடாது இல்லைங்களா?
வீட்டுக்கு வரும்போது அந்த பொருளை வாங்கிட்டு வருவார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் சொன்னதெல்லாம் யார்கிட்ட? இப்போ பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க. டேய் ஓடுனா 2 பசங்களும் ஓடுவாங்க, அவங்ககிட்டையும் வேலை சொல்ல மாட்டேன். அப்பாட்ட சொன்னாக்கா அது வீடு தேடி கரெக்டாக வரும். கடந்த வாரத்தில் கூட அப்படி தான் ஒன்று நினைக்கிறேன், ப்ரேயருக்கு போனால் அங்கே ரெடியாக இருக்குது. நான் நினச்சேன், நீங்கள் இவ்வளோ நினைப்பதற்கு நான் என்ன செஞ்சேன்? தேவன் செய்தது தான் ஏராளம், நாம் செய்ததெல்லாம் கம்மி தான். நாம் நினைப்போம், நான் தேவனுக்கு இவ்வளோ செஞ்சேன் அவ்வளோ செஞ்சேன். அது தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்ததற்கு ஈடாகவே ஆகாது. நாம் ஏன் இதெல்லாம் செய்கிறோன்னாக்கா, நான் என்ன நேசிக்கிறேன் இயேசுவை, எனக்காக ஜீவனை கொடுத்த தேவனை நம்ம ஏன் இன்றைக்கி சர்ச்சைக்கு வந்திருக்கணும்? நான் அவ்வளவா நேசிக்கிறேன். ஆண்டவரே, இந்த 6 நாள் நான் யாருக்கு ஊழியம் செஞ்சேன்? உலகத்துக்கு பின்னாடி போனேன். எனக்கு வேலை, என்னுடைய வேலை, என்னுடைய குடும்பம், தொழில் எல்லாம் போனேன். ஆனால் இது யாருடைய நாள்? கர்த்தருடைய நாள். இதில் முதல்ல நான் யாருக்கு தான் கொடுக்கணும்? இந்த நாளில் அவருக்கு கொடுக்கணும். ஏன்னா நம்ம யாருடையவர்கள்? கர்த்தருடையவர்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு கர்த்தர் இருந்துட்டாருன்னா நீங்கள் நினைக்காதெல்லாம் உங்களுக்கு தேடி வரும். நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன், அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில் அவர் தவிர எனக்கு வேறு ஒன்றும் தெரியுதில்ல. பக்கத்தில் சொந்தக்காரன் கிடையாது. இதனாலே என்னென்னு தெரியல, ஆண்டவர் சொந்தக்காரங்கெல்லாம் தூரமாக வச்சுட்டாரு. ஃபோன் இருக்குது, நான் உங்களும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எட்டி பார்த்தா கூட தெரியாத அளவுக்கு திருச்சியில் வச்சிருக்கிறாரு எங்கள் சொந்தங்களை எல்லாம் ஆண்டவர். யார்கிட்டையும் உதவி கேட்பது கிடையாது. தேவனை தவிர எனக்கு சகாயர் யாரும் இல்லை. ஒரு லீவில் பசங்களை அம்மா வீட்டுக்கு அனுப்புனா கூட யோசிப்பேன். ஏன்னா அவங்களும் பாவம் தனியாக இருக்காங்க. போனால் அம்மா 3 நேரம் சமைக்கணும், வேலை செய்யணும். ஏற்கனவே அவங்க சமைச்சு சாப்பிட்றது கஷ்டம். அவங்க என்ன நினைக்கிறாங்க எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்லுவேன், ஆண்டவரே அவர்கள் சாப்பிட்றதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு ஒளி யாருக்கும் கஷ்டத்தை உதவியை கேட்பதில்லை. அப்போது நம்ம இந்த வாழ்வில் ஆண்டவர் நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, கிறிஸ்து மட்டும்தான். நான் எதிர்பார்க்கவே இல்லை நமக்காக ஆண்டவர் மரிப்பார். நம்ம எதிர்பார்த்தோமா? நம்மளெல்லாம் கொண்டு வந்து இங்கே உட்கார வைப்பார்னு எதிர்பார்த்தாங்களா? நமக்கு விசுவாசிகள் பரிசுத்தவான்கள் பேர் வச்சு இங்கே உட்காருவார்னு எதிர்பார்த்தோமா? உலகம் ஒரு நாளும் உங்களை நல்லவன்னு சொல்லாது, உங்களை பாக்கியவான்னு சொல்லாது, நீதிமான்னு சொல்லாது. ஆனால் பரிசுத்த வேதம் நம்மளை சொல்லி சொல்ற ரத்தத்தினாலே நாமெல்லாம் எப்படி இருக்கிறோமா? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம். இது நீங்கள் சொல்லிக்கிங்க, ஆண்டவரே நான் நீதிமான். நீங்கள் என்னுடைய வாழ்க்கைக்காக, நான் பழைய வாழ்க்கையில் ரொம்ப மோசமான வாழ்க்கையில் வாழ்ந்தேன், அதுலேருந்து மீட்டு கொண்டு வந்து என்ன பண்ணிட்டீங்க? ஒரு பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு வந்து வச்சுட்டீங்க. இனி எனக்கும் உலகத்திற்கும் சம்மந்தம், அதாவது உலகத்திற்குனாக்கா இந்த உலகத்தில் தான் இருப்போம். ஆனால் என்னுடைய ஆவியில் கர்த்தர் மட்டும் தான் என்னுடைய எஜமான். அவருக்கு மட்டும்தான் நான் என்ன செய்வேன்? கீழ்ப்படிவேன். எனக்காக கர்த்தர் செய்த கிருபைகள் கிரியைகள் ஏராளம். இந்த பஸ்காவை பார்த்தோம்னாக்க இன்னும் நமக்கு இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் தேவைப்படும். அவ்வளோ காரியங்கள் அதில் இருக்குது. நான் உங்களுக்கு சுருக்கமாக மட்டும்தான் என்ன பண்ணேன் சொன்னேன். தேவன் அதில் அவ்வளோ மறைப்பொருளை வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நமக்காக ஏராளமான காரியங்களை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இப்போ நான் பார்த்துக்கிறேன், நம்முடைய வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம என்ன செய்ய, நிறைய நேரத்தில் நாமளும் என்ன பண்ணிடுறோம், ஒரு சில நேரங்களில் எனக்கு போதும் இதுக்கெல்லாம நான் ஆண்டவரை கூப்பிட்டு, நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இப்போது உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி நம்ம முடிக்க போகிறேன். எடுத்துக்கொள்ளுவோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 15, 16, 17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். போதும். இப்போ ஆண்டவர் ஆதாம்கிட்ட சொல்கிறாரு, ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் மனுஷனை, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அடுத்து ஒரு பிரமாணத்தை கொடுக்குறார். என்னன்னா, மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அதுக்கப்புறம் தான் பார்க்குறோம், பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு கொடுப்பேன் என்று ஏவாளை துணையை கொடுக்குறார். அப்போ இந்த வார்த்தை சொல்லும்போது ஏவாள் இல்லை இல்லைங்களா? இப்போது யார் இல்லை? ஏவாள் அங்கே இல்லை. இப்போ ஏவாள் வந்தாச்சு. ஆண்டவங்க சொல்லிட்டாரு, நீ புசிக்கும் நாளில் சாகவே
சாவாய். நிறைய பேருடைய கேள்வி இன்னமும் என்னன்னா, என்னங்க ஆதாம் சாப்பிட்டு உயிரோட தானே இருந்தார், உயிரோட தானே வெளில போனார். ஓகே, இங்கே சொல்லப்பட்டிருக்க மரணம் ஆவியில மரணம், அதாவது தேவனுக்கும் மனுஷனுக்குமான அந்த உறவு கட்டாயிடுச்சு. அப்போ இங்கே ஏவாள் கிடையாது. இப்போ ஏவாள்கிட்ட சொல்கிறாரு, ஏவாள்கிட்ட சொல்லிட்டாரு. அதை 3ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது சொல்லுவாங்க, பிசாசு வந்து கேட்கும்போது இந்த மரத்தின் கனியை புசிக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னது உண்டோ அப்படின்னு பிசாசு என்ன பண்ணும், கேட்கும். இப்போ ஆதாம் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னாக்கா, ஆண்டவரே நீங்கள் சொல்லிட்டீங்க இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனியை புசிக்கக்கூடாது, மற்றதெல்லாம் புசிக்கலாம், ஒரே ஒரு மரம் நிறைய பேருக்கு எல்லாம் அது ஒன்றை ஏன் வச்சார் அவர் அப்படின்றதான் கேள்வியே. இன்னமும் கேள்வி இருக்கலாம். நான் கூட ஒரு நாள் இப்படி தான் கேட்டேன், தெரியாமல் கேட்டேன். ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும்னாக்கா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தான் அவருக்கு பிடிக்கும். இதை தொடாதன்னா தொடக்கூடாது. இப்போ நீங்கள் எல்லாருமே பிள்ளைகளை பெற்று வளர்க்குறோம், நீங்கள் சொல்கிறத பிள்ளைங்க கீழ்ப்படிஞ்சது உங்களுக்கு பிடிக்கும் இல்லைங்களா? கீழ்ப்படியது பிள்ளைகளை நான் சொல்கிறத நீ கேட்கவேன்னு கட்டி அணைச்சிக்கிறீங்களா? இப்படி இல்லை. அப்போ ஆண்டவர் உங்கள் சின்ன ஒரே ஒரு டெஸ்ட்டு, என்னுடைய வார்த்தைக்கு நீ என்ன செய்கிறியா, கீழ்ப்படுகிறாயா என்று தான் ஆண்டவர் ஆதாமுக்கு வைக்கிறார். இப்போ ஆதாம் ஏவாள்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி தோட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் என்ன செஞ்சிடலாம், நாம சாப்பிட்டோம். உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த தோட்டமே நம்மளுக்கு தான். ஆனால் அது என்னமோ தெரியல, அந்த ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், இந்த ஒன்றை மட்டும் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லிட்டார். இப்போ அந்த அம்மா அதெல்லாம் திரும்பியெல்லாம் பார்க்கல, அதை அவர்கள் பார்க்கல. பிசாசு சாத்தான் வந்து பேசும்போது தான் என்ன பண்ணுறாங்க, அந்த கனி அந்த மரத்தை திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அது எப்படி இருக்குது, பயங்கர அட்ராக்ஷனாக இருக்குது, ஒன்றுமே சொல்ல முடியல. இப்போ நமக்கெல்லாம் அந்த மாங்காயை பார்த்தாலே நிறைய பேருக்கு ரத்தம்ன்ற உமிழ்நீர் சுரந்துடும் இல்லையா? ஸோ அது வந்து ஆண்டவர் கண்ணில் தான் எல்லாத்தையும் வைத்திருக்கிறார். ஸோ கண்ணு தான் முதல் இல்லைங்களா? ஒன்று பார்த்து அது நல்லதா கெட்டதான்னு கண்ணில் நம்ம என்ன பண்ணிடலாம், டெஸ்ட் பண்ணிடலாம். அப்படி தான் மனிதர்களை கூட கண்ணிலே பார்த்து டெஸ்ட் பண்ணிடுவாங்க, இந்த மனுஷன் நல்ல மனுஷனாக இருக்கிறாரு அப்படின்ட்டு. சரி, ஓகே. அப்போது அந்த ஆதாம் என்ன பண்ணுறாருன்னா, சொல்லியிருக்கணும், ஆண்டவரே எனக்கு என்ன பண்ண முடியாது, ஐயோ எனக்கு இந்த ஒரு மரத்தை மட்டும் விட்டுட்டு மீது எல்லாம் சாப்பிட்னாங்க, என்னால் முடியாது ஆண்டவர், எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு ஒத்தாசையாக இருங்க, என் கூடவே இருங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், என் கூடவே இருங்க, என்னை கண்காணிச்சிட்டே இருங்க, நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல இதை நான் மீறாதபடிக்கு நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு அவர் கேட்டிருந்தா கண்டிப்பாக ஆண்டவர் என்ன பண்ணியிருந்திருப்பார், கூடவே இருந்து ஆதாம் நோ அந்த பக்கம் போகக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது, ஆதாமுக்கும் சொல்லியிருப்பார், ஏவாளுக்கும் சொல்லியிருப்பார். ஆனால் அவர் கேட்டதாக இங்கே எங்கேயுமே என்ன பண்ணவே இல்லை, எழுதப்படவே இல்லை. அப்போ ஆண்டவர் பார்த்தாரு, சரி ஆதாமுக்கு எல்லாம் முடியும் போல் இருக்குது, ஆனால் நாம் என்ன பண்ணிடுவோம், பகலில் மட்டும் வந்து பார்த்து பேசிட்டு நாம் போயிடுவோன்ட்டு ஆண்டவர் போயிட்டார். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஆண்டவர் எனக்கு முடியல, எனக்கு கூடவே இருந்து என்ன பண்ணுங்க, என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி அவர் கேட்டிருந்தா கண்டிப்பாக ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பார், அவருக்கு ஒத்தாசை செய்திருப்பார். ஆனால் அவர்களால் என்ன பண்ண முடியல, அதை காத்து கொள்ள முடியலை. இப்போ நம்ம கூட நிறைய நேரத்தில் தேவனுடைய வசனம் நமக்கு எல்லாமே தெரியும், பைபிளில் எங்கேருந்து கேட்டாக்க கரைச்சி குடிச்சிட்டு இருப்போம். ஆனால் அதை காத்து கொள்கிறமான்றது தான் பெரிய விஷயம். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டோடைய வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, நான் அதற்கு ஒபே பண்ணேன்னா, அந்த வசனத்துக்கு நான் கனம் பண்ணேன்னா அப்படின்றதான் வாழ்க்கையே. அப்போது இவரால் என்ன பண்ண முடியல, இவர் நினச்சாரு ஏவாளை நான் பார்த்துக்குவேன், நானும் என்ன நான் பார்த்துக்குவேன், என்னை கொடுத்த ஏவாளையும் நான் பார்த்துக்குவேன்னு ஒரு சூழ்நிலை அவர் இருக்கிறப்ப தான் ஏவாளை யார் வஞ்சித்தது, பிசாசு வஞ்சித்தது. இப்போ என்ன பண்ணுறது, ஒன்றுமே முடியாது. அந்த அம்மா பார்த்துட்டு வீட்டுக்கார்ட்ட வந்து எங்கே இதை சாப்பிட்லாமான்னு கேட்டது கூட என்ன பண்ணியிருப்பாரு, ஐயோ வேணாம் இதை தான் சொன்னார் அவர் சாப்பிடக்கூடாதுன்னு, ஐயோ நல்ல வேலை வந்து கேட்டேன். ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, நான் சாப்பிட்டுட்டேன், இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க. பாவம் செய்யும்போது கூட ஒற்றுமையாக பாவம் செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் அவர்களை விட்டு பிரித்தது. அதாவது என்னால் முடியும், ஏதேன் தோட்டத்தை விட்டு அவங்க போகிறதுக்கு காரணமே நான் பார்த்துக்குவேன், நான் தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள இருக்குது, நான் செய்துக்குவேன். ஒரு நாளும் நம்முடைய பலத்தில் ஒன்றையும் நீங்கள் செஞ்சிடாதீங்க. ஆண்டவரே எனக்கு ஒவ்வொரு நாளும் போகும்போதும் வரும்போதும் சாப்பிடும்போது கூட இதை சாப்பிட்றேன், இதை பலனா எனக்கு மாற்றுங்க. இத்தனை பேர் உலகத்தில் சாப்பிடாமல் இருக்கும்போது எனக்கு நீங்கள் 3 வேளை என்ன பண்ணியிருக்கீங்க, ஆகாரம் கொடுத்துருக்கீங்க, நல்ல உடையை கொடுத்துருங்க, நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த வாழ்க்கையே எதுக்கு தெரியுமா நம்ம கொடுத்துருக்கேன், நன்றி சொல்வதற்கு தான். நான் கடந்த காலத்தில் இப்படியெல்லாம் இருந்தேன், இப்போ நான் நல்லா இருக்கேன். 10 பேர் பார்த்து என்ன பண்ணுறாங்க, பரவாயில்ல சர்ச்சுக்கு போகிறாங்க, நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, சந்தோஷமாக இருக்காங்க. இது ஒன்று தாங்க வித்தியாசமே. அவர்கள் சமாதானத்தை தேடி 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 என்ன செய்வாங்க, உலகம் முழுக்க ஓடுவாங்க. ஆனால் சமாதான கர்த்தர் நம்மளை தேடி வந்தார்.
அதுதான் கல்வாரி சிலுவை. கல்வாரி தியாகமே என்னன்னாக்கா, அவர் இருக்கிற எல்லாத்தையும் நம்மகிட்ட கொடுத்துட்டு நாம் அதை அனுபவிக்கிறான்னு பார்க்கறது தான். அப்போ அந்த சமாதானம் நமக்குள்ள நதியை போல இருக்கிறது. அந்த சமாதானத்தை, நதி அளவு சமாதானம்னாக்கா, ஒரு பக்கெட்டில் இருக்கிற தண்ணியை மொண்டு ஊற்றினா சீக்கிரம் காலி ஆகிடும். நதியை சீக்கிரம் வற்றி போக முடியுமா? அவர் சொல்கிறார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். தேவனுடைய சமாதானம் உங்களுக்குள்ளே இருக்குதுங்களா? கண்டிப்பாக இருக்குது. அதை அனுபவிக்க தான் இங்கே வந்திருக்கிறோம். அதனால தான் தேவனை தேடி இங்கே வந்திருக்கிறோம். நாம் அவருடைய சந்ததிகள், கிறிஸ்துவனுடைய சந்ததிகளாக நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, இந்த கல்வாரி சிலுவையில் நீங்கள் எனக்காக எல்லாவற்றையுமே செய்து முடிச்சிட்டிங்கப்பா, இனி செய்யக்கூடியது என்று ஒன்றும் இல்லை. திரும்ப வந்து அவர் பூமியில் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிந்தது. அதானே சொன்னார் இல்லைங்களா? சிலுவையில் கூட அவர் என்ன பண்ணுறாரு? எல்லாம் முடிந்தது. ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. இனி செய்யக்கூடியது மனுக்குலத்திற்கு நான் செய்ய வேண்டியது என்று ஒன்றுமே இல்லை. மறிக்கிறது தான் ஒன்று பேலன்ஸ் இருந்துச்சு, அதையும் மறிச்சிட்டாரு. ஒரு சொட்டு ரத்தம் கூட பாடியில் இருக்கக்கூடாது, அதையும் என்ன பண்ணிடுச்சு? ஒரு சொட்டு ரத்தம் கூட கிடையாது. எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணிட்டார்? நமக்காக, நாம் நல்லா இருக்கின்றதுக்காக. என்னுடைய பழைய வாழ்க்கையிலேருந்து, உலகத்தின் கட்டிலேருந்து என்னை விடுதலையாக்கி கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சு, என்னை துதியுங்கள், என்னை ஆராய்ந்தீங்கள் என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? மீட்டு கொண்டு வந்து விட்டார். அன்றைக்கு அவர்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அவர்களை மீட்டது, இன்றைக்கு தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து நம்ம என்ன பண்ணிட்டாரு? முற்றிலுமாக நம்மை மீட்டு கொண்டார். நாம் யாருக்கு சொந்தம்? இயேசு கிறிஸ்துவுக்கே சொந்தம். ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எழுந்து நிற்போம். நமது பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பஸ்காவை ஏற்படுத்தினது கர்த்தர். ஏதோ அவங்க ஒரு நாள் மட்டும் அதை செய்யலை, வருஷம் பஸ்காவை ஆசரித்தார்கள், பஸ்கா பண்டிகையை கொண்டாடினார்கள். இயேசு கிறிஸ்துவும் அதை ஆமோதித்தார். அவரும் பஸ்கா பண்டிகைக்கு போனார், பஸ்காவை ஆசரித்தார். கடைசியாக ராபோஜனத்தில் கூட அவர் வந்து அப்பத்தையும் அரசத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்து அவர் சொன்ன ஒரு காரியம், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை சாப்பிட்டார்கள். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இது ஏன் சரீரம் அப்படின்றார். அதை நினைவு கூற வேண்டும். ஒவ்வொரு வாரமும் தினந்தோறும் நம்ம மாதத்தில் ஒரு நாள் பஸ்காவை நம்ம ஆசரிக்கிறோம். தினந்தோறும் செய்யலாம், தவறு எதுவும் இல்லை. எல்லா நாளுமே அவரை நினைக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கின்றது. ஆகவே பஸ்காவை கொண்டாடுவோம். இந்த 40 நாட்கள் பாருங்கள், இல்லை 2 நாட்கள்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் அதை ஆசிரியத்து கொண்டிருக்கிறார்கள். நல்லது, தவறு எதுவும் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், 40 நாட்கள் மட்டுமல்ல, எல்லா நாட்களுமே இயேசுவை நோக்கி பாருங்கள். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களில் இந்த பஸ்காவை ஆசிரியக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புளிப்பு எங்கேயாவது இருக்குதான்னு தேட சொல்லுவாங்க. வீடு ஃபுல்லாக தேடுவாங்க, எங்கேயாவது ஈஸ்ட்டு புளிப்பு இருக்கான்னு பார்த்து. எதனாலன்னா கொஞ்சம் புளிப்பு எல்லா மாவையும் அது உப்பை பண்ணிடும். ஆகவே புளிப்பை தேட வைப்பாங்க. புளிப்பு என்று சொன்னால் பாவத்தை நம்ம விட்டு அகற்ற வேண்டும். ஆமென். பாவத்தோடு வாழக்கூடாது, நம்ம விட்டு அகற்ற வேண்டும். தேவன்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த பாவத்தை மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கும்போது தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென். ஆகவே புளிப்பை நம்ம விட்டு அகற்றுவோம். புளிப்பில்லாத பஸ்காவை ஒவ்வொரு நாளும் கொண்டாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பஸ்காவாகி கிறிஸ்து எங்களுக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆகவே புளிப்பில்லா அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். ஹல்லேலூயா. துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லா அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம் என்று சொன்னீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே.
ஒவ்வொரு வீட்டிலும் பஸ்காவாகிய கிறிஸ்து உயர்த்தப்படுவீராக. ஒவ்வொருவருடைய வாழ்விலும் பஸ்காவாகிய கிறிஸ்து உயர்த்தப்படுவீராக. ஒவ்வொருடைய வேலையிலும் பஸ்காவாகிய கிறிஸ்து வெளிப்படுத்தப்படுவீராக தகப்பனே, உயர்த்தப்படுவீராக தகப்பனே. உயர்த்தும் போது அதனால் வரக்கூடிய எல்லா நன்மைகளும் நம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் வந்து சேரட்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் வந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றோம். தேவ கரம் நம்முடைய பிள்ளைகளை தாங்கி நடத்துவதாக. பஸ்காவின் மூலமாக வந்த அனைத்து நன்மைகளும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் வந்து சேரட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள், குடும்ப வாழ்வு, பொருளாதார வாழ்விலே நம்முடைய பிள்ளைகள் சிறப்பாக விளங்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கின்றோம். போக்கில் மரத்தில் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொன்னீரே, கடன் வாங்க மாட்டாய் என்று சொன்னீரே. இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே விளங்க பண்ணுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் சுக வாழ்வை நம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும், சமாதான வாழ்வை அனுபவிக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கின்றோம். இந்த வெயிலின் உஷ்ணங்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. ஹல்லேலூயா. பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் நடப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.